அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HGTல வழங்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் குறித்து சில முக்கியமான தகவல் பார்க்கலாம். இவர்களை உடனடியாக பணியில் சேர புதிய உத்தரவு குறித்து சில பெயர்களை நியமிச்சிருக்காங்க. அது குறித்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். மேலும் பார்த்தீங்கன்னா, HGT தேர்வர்கள் சராமாரி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அது குறித்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அரசு பள்ளிகள்ல 13,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. SMC ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு கட்டாயமா? இது குறித்து சில தகவலை பார்க்கலாம். PGTRB 2025 நோட்டிபிகேஷன் குறித்து தகவல் வந்திருக்குங்க. அதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. HGT இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த HGT கவுன்சிலிங்ல இருக்கிறவங்களுடைய பட்டியல் அரியலூர் அந்த மாதிரி சில மாவட்டங்கள் கவர்மெண்ட் எய்டட் அந்த ஆதி திராவிடர் பிரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பணிகளை உடனடியாக அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே போஸ்டிங்ஸ் எல்லாமே நீங்க போங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஆதி திராவிடர் நல வாரியத்துல இருந்து. இதுல பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட் போட்டு அவங்க இடைநிலை ஆசிரியராக பணி நியமனம் செய்யப்படும் இடம் அப்படின்ட்டு போட்டு அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட இந்த முன்னுரிமை பட்டியல் அப்படின்ற ஒரு டீட்டெயில் எல்லாமே போட்டு அவங்கள மாத்தி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இடைநிலை இடஒதுக்கீடு செய்யப்படுறது எல்லாமே தகவலுமே அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. பணி நியமனம் பெற்ற பணிநாடோர்களுக்கு லெவல் 1ல இருந்து 20,600 ரூபாயில இருந்து 75,900 வரைக்கும் ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் முதல் தகவலா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா பணியில் சேர உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஆதி திராவிடர் வெல்ஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு தகவல் HGTல நமக்கு கிடைச்சிருக்குங்க. முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியருக்கான பட்டப்படிப்பு ஓகேங்களா. 2012 வரைக்கும் எங்களுக்கு சீனியாரிட்டி கொடுத்திருந்தாங்க. ஆனா 2012ஆம் ஆண்டு அரசாங்கம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு தான் ஒரு ஆணையை பிறப்பிச்சாங்க. அதன்படி 2012, 13, 17, 19, 20 இது 22 ஆண்டுகள்ல தகுதி தேர்வுகள் நடைபெற்று, ஆனால் 2012 தேர்வு பெற்ற ஆசிரியர்கள் 10,000 பேருக்கு மட்டும்தான் அரசாங்கம் பணி வாய்ப்பு கொடுத்தாங்க. 2013ல இருந்து 22 வரைக்கும் நடைபெற்ற 5 தகுதி தேர்வுகள்ல எங்களை போன்ற இடைநிலை ஆசிரியர்கள் பல பேர் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெற்று பதிவுக்காக காத்திருக்கோம். ஆனா 13 ஆண்டுகளாகவே இடைநிலை ஆசிரியர் பணியிடம் ஒண்ணு கூட நிரப்பப்படலை. இப்போ 2019ஆம் வருடம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தேர்ச்சி பெற்றாதான் பணி வாய்ப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிறப்பித்தாங்க. நம்ம தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் அப்போதைய ஆணை ஒண்ணு பிறப்பிச்சிருந்தாரு. அப்போது எதிர்கட்சியா இருந்த அவரே சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆணையில சமூக நீதிக்கு எதிரானது. இந்த ஆட்சிக்கு உடனே பாத்தீங்கன்னா ஆணையை ரத்து செய்யணும். 2024ல அந்த ஆணை ரத்து செய்யப்படாமல் மீண்டும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்க. நியமன தேர்வு நடத்தப்பட்டது. எங்களை போன்ற ஆசிரியர்களின் நிலை தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 25,000 பேர் நியமன தேர்வு எழுதி 25,000 23,000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கோம். ஆனா இப்போ வெறும் 2,768 பேருக்கு மட்டும்தான் பணி வாய்ப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதனால 23,000 ஆசிரியர்களுக்கு அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். 13 ஆண்டுகளாக அரசு ஒரு பணியிடத்தை கூட நிரப்பல, ஆசிரியர் பணியிடத்தை கூட நிரப்பாம இருந்ததுனால இப்ப எங்களுடைய வாழ்வாதாரமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கும் சரி, நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் சரி மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. இதற்கு பாத்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில இருந்து எடுப்பாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 13,000 ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ் SMC பள்ளியில தற்காலிக ஆசிரியர்களை உடனடியா நிரப்புறதுக்கு ஒரு அறிவிப்பு வந்தாச்சுங்க. 13,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியா நிரப்பிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தாச்சு. HGTல வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? மிகப்பெரிய கேள்விக்கு, ஒரு டவுட்டுக்கு, சந்தேகங்களுக்கு விடை கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசுக்கு மனுக்கள் எல்லாமே கொடுத்ததுனால HGTயுடைய வேகன்சிஸ் 2-3 மடங்காக அதிகரிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இது குறித்து சில முக்கிய தகவல்கள் எல்லாமே ரகசியம் காக்கப்பட்டு வருது. விரைவில் அதற்குண்டான அப்டேட்டையும் நம்ம சேனல்ல உங்களுக்கு தெரிவிக்கப்படுங்க. HGTயுடைய வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 13,000 வேகன்சிஸ் நிரப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அரசு ஆணைகளும் ரெடியாயிட்டு இருக்கு. அவங்களுடைய பட்டியலும் தயாரிக்கும் பணிகள் போயிட்டு இருக்கு. பொறுத்தது நம்ம பார்க்கலாங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்துல நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. PGTRB 2025 நோட்டிபிகேஷன்
விரைவில் வர இருக்கு. இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே முடிவடையும் தனிவாயில இருக்கு. பிஜிடிஆர்பி 2025 நோட்டிபிகேஷனை நாம வரவேற்கலாம். அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HGTல வழங்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் குறித்து சில முக்கியமான தகவல் பார்க்கலாம். ஸோ இவர்களை உடனடியாக பணியில் சேர புதிய உத்தரவு குறித்து சில பெயர்களை நியமிச்சிருக்காங்க. அது குறித்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, HGT தேர்வர்கள் சராமாதிரி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அது குறித்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அரசு பள்ளிகள்ல 13,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. SMC ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு கட்டாயமா? இது குறித்து சில தகவலை பார்க்கலாம். பிஜிடிஆர்பியோட 2025 நோட்டிபிகேஷன் குறித்து தகவல் வந்திருக்குங்க. அதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ HGT இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த HGT கவுன்சிலிங்ல இருக்கிறவங்களுடைய பட்டியல் அரியலூர் அந்த மாதிரி சில மாவட்டங்கள் கவர்மெண்ட் எய்டட் அந்த ஆதி திராவிடர் பிரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பணிகளை உடனடியாக அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே போஸ்டிங்ஸ் எல்லாமே நீங்க போங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஆதி திராவிடர் நல வாரியத்துல இருந்து. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட் போட்டு அவங்க இடைநிலை ஆசிரியராக பணி நியமனம் செய்யப்படும் இடம் அப்படின்ட்டு போட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இந்த முன்னுரிமை பட்டியல் அப்படின்ற ஒரு டீட்டெயில் எல்லாமே போட்டு அவங்கள மாத்தி அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை இடஒதுக்கீடு செய்யப்படுறது எல்லாமே தகவலுமே அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ பணி நியமனம் பெற்ற பணிநாடோர்களுக்கு லெவல் 1ல இருந்து 20,600 ரூபாயிலிருந்து 75,900 ரூபாய் வரைக்கும் ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் முதல் தகவலா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பணியில் சேர உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஆதி திராவிடர் வெல்ஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு தகவல் HGTல நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியருக்கான பட்டப்படிப்பு ஓகேங்களா. 2012 வரைக்கும் எங்களுக்கு சீனியாரிட்டி கொடுத்திருந்தாங்க. ஆனா 2012ஆம் ஆண்டு அரசாங்கம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு தான் ஒரு ஆணையை பிறப்பிச்சாங்க. அதன்படி 2012, 13, 17, 19, 20 ஸோ இது 22 ஆண்டுகள்ல தகுதி தேர்வுகள் நடைபெற்று ஆனால் 2012 தேர்வு சரிங்களா பெற்ற ஆசிரியர்கள் 10,000 பேருக்கு மட்டும்தான் அரசாங்கம் பணி வாய்ப்பு கொடுத்தாங்க. 2013ல இருந்து 22 வரைக்கும் நடைபெற்ற 5 தகுதி தேர்வுகள்ல எங்களை போன்ற இடைநிலை ஆசிரியர்கள் பல பேர் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெற்று பதிவுக்காக காத்திருக்கோம். ஆனா 13 ஆண்டுகளாகவே இடைநிலை ஆசிரியர் பணியிடம் ஒண்ணு கூட நிரப்பப்படலை. இப்போ 2019ஆம் வருடம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தேர்ச்சி பெற்றாதான் பணி வாய்ப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிறப்பித்தாங்க. நம்ம தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் அப்போதைய ஆணை ஒண்ணு பிறப்பிச்சிருந்தாரு. ஸோ அப்போது எதிர்க்கட்சியா இருந்த அவரே வந்து சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆணையில சமூக நீதிக்கு எதிரானது. இந்த ஆட்சிக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆணையை ரத்து செய்யணும். 2024ல அந்த ஆணை ரத்து செய்யப்படாமல் மீண்டும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்க. நியமன தேர்வு நடத்தப்பட்டது. எங்களை போன்ற ஆசிரியர்களின் நிலை தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 25,000 பேர் நியமன தேர்வு எழுதி 25,000 23,000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கோம். ஆனா இப்போ வந்து வெறும் 2,768 பேருக்கு மட்டும்தான் பணி வாய்ப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதனால 23,000 ஆசிரியர்களுக்கு அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். 13 ஆண்டுகளாக அரசு வந்து ஒரு பணியிடத்தை கூட நிரப்பல. ஆசிரியர் பணியிடத்தை கூட நிரப்பாம இருந்ததுனால இப்ப எங்களுடைய வாழ்வாதாரமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கும் சரி நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் சரி மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில இருந்து எடுப்பாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 13,000 ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ் SMC பள்ளியில தற்காலிக ஆசிரியர்களை உடனடியா நிரப்புறதுக்கு ஒரு அறிவிப்பு வந்தாச்சுங்க. 13,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியா நிரப்பிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தாச்சு. HGTல வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மிகப்பெரிய கேள்விக்கு ஒரு டவுட்டுக்கு சந்தேகங்களுக்கு விடை கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு மனுக்கள் எல்லாமே கொடுத்ததுனால HGTயுடைய வேகன்சிஸ் வந்து 2-3 மடங்காக அதிகரிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இது குறித்து சில முக்கிய தகவல்கள் எல்லாமே ரகசியம் காக்கப்பட்டு வருது. விரைவில் அதற்குண்டான அப்டேட்டையும் நம்ம சேனல்ல உங்களுக்கு தெரிவிக்கப்படுங்க. ஸோ HGTயுடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13,000 வேகன்சிஸ் வந்து நிரப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அரசு ஆணைகளும் ரெடியாயிட்டு இருக்கு. ஸோ
அவங்களுடைய பட்டியலும் தயாரிக்கும் பணிகள் போயிட்டுருக்கு. பொறுத்தது நம்ம பார்க்கலாங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி 2025 உடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்கு. இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே முடிவடையும் தனிவாயில இருக்கு. பிஜிடிஆர்பி 2025 உடைய நோட்டிஃபிகேஷனை நாம வரவேற்கலாம். அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன்.